வங்கதேசத்தில தொடர்ந்து இந்துக்கள் தாக்கப்படுறாங்க. ஒரு இந்து இளைஞன அடிச்சு கொன்னு ரோட்டுல போட்டு எரிச்சிருக்காங்க. இந்த கொடுமையெல்லாம் கண்டிச்சு நம்ம ஊர்ல இருக்கக்கூடியவங்க ஒரு கண்டனம் தெரிவிக்கல. ஆனா, பாலஸ்தீனத்தில ஹமாஸ் பயங்கரவாதிகள் தாக்கப்படுறாங்க. பயங்கரவாதி தாக்கப்படுறாங்கன்னுட்டு இங்க கண்டனம் எழுப்புறவங்க, இந்த பங்களாதேஷ்ல ஹிந்து இளைஞன் தாக்கப்பட்டதற்கு, கொலை செய்யப்பட்டதற்கு ஒரு கண்டனம் தெரிவிக்கல. தமிழ்நாட்டில தங்களை காப்பாத்திக்கிறதுக்காகவே தான் திமுக அரசாங்கம் நடந்துட்டு இருக்கு. வெங்கட்ராமன்கிறவரை ஒரு சிறப்பு டிஜிபியா நியமனம் பண்ணுனாங்க, முறைப்படி நியமனம் பண்ணாம. அவர் இந்த வழக்கு சாதாரணமான ஒரு நபர் போய் ஒரு வழக்கு தொடுத்தா கூட அதுக்கு ஒரு எஃப்ஐஆர் போடணும், அதை விசாரிக்கணும். ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் டைரக்டரேட் இடி வழக்கு தொடுத்தாலும் கூட அதுக்கு எஃப்ஐஆர் போடாமல் இருக்கிறதுக்காக வெங்கட்ராமனை பொறுப்பு டிஜிபியாக வச்சுக்கிட்டாங்க. அதனால் அவர் என்ன பண்ணிட்டாரு, பயந்து போய் இந்த மாதிரி ஆளுங்கட்சிக்கு சப்போர்ட்டாக நம்ம செயல்பட்டு இருந்தால் நாம் பென்ஷன் வாங்க முடியுமோ முடியாதோன்னு பயந்துக்கிட்டு அவர் ஆஸ்பத்திரியில் போய் படுத்துட்டாரு. அதனால திமுக அரசாங்கம் அப்படியும் கூட ஒரு முறையான ஒரு டிஜிபியை நியமனம் பண்ணலை. அபய்குமார் சிங்குங்கிறவரை நியமனம் பண்ணியிருக்காங்க. மீண்டும் பொறுப்பு தான், மீண்டும் டெம்பரரியாக தான் ஒரு டிஜிபியை வச்சுருக்காங்க. அப்போ திமுக இப்போ இன்னும் ஒரு 4 மாதம் 5 மாதம் தான் இருக்கு தேர்தலுக்கு. அது வரைக்கும் வார வேண்டியதை வாரிடணும், கொண்டு போக வேண்டியதை கொண்டு போயிடணும், சுரண்டுறதை சுரண்டியணும், கொள்ளையடிக்க வேண்டியதை கொள்ளையடிக்கணும். இந்த காவல்துறையை நம்முடைய பாதுகாப்பில் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப முனைப்பாக திமுக செயல்பட்டு இருக்கு. பாரதிய ஜனதா கட்சி 2014 பிரதமர் நரேந்திர மோடி பிரதமராக வந்த உடனே முதல்ல கொண்டு வந்த திட்டமே சொச்சு பாரத் தான். மகாத்மா காந்தி சொச்சு பாரத், காந்தியினுடைய கண்ணாடியை தான் அதற்கு ஒரு அடையாளமாக வச்சு மகாத்மா காந்தி சொச்சு பாரத் திட்டம் தான் பாஜக கொண்டு வந்த முதல் திட்டமே. அப்போ காந்தியின் பேரில் திட்டம் கொண்டு வர்றதுல பெருமை அடைகிறது. முதல் திட்டத்தை கொண்டு வந்ததே காந்தி பேரில் தான் பாஜக. ஆனால் காங்கிரஸ் கட்சி 2005 திட்டத்தை துவக்கினாங்க. அதில் மகாத்மா காந்தி பேர் வைக்கல. அப்புறமா 2009 தான் அந்த பேர் வச்சாங்க. அது 20 வருஷத்துக்கு முந்தைய வரலாறு. இப்போ 20 வருஷமாக நாடு முன்னேறி இருக்கிறது. அன்னைக்கு 25% ஏழைகள் வறுமை கோட்டுக்கு கீழே இருந்தாங்க. இப்போ 1% விடவும் குறைந்த ஏழைகளே வறுமை கோட்டுக்கு கீழே இருக்காங்க. இப்போ அந்த மகாத்மா காந்தி திட்டம் வளர்ந்த பாரதம் என்று மாற்றியமைக்கப்படுகிறது. அப்போ வளர்ந்த பாரதங்கிறது காந்திஜியினுடைய ஒரு இலக்கு தான். அதை வச்சுக்கிட்டு ஒரு போராட்டத்தை பண்ணுறோம்னா வேற வேலையே இல்லை. ஏதாவது செய்யணுங்கிறதுக்காக தான் இந்த காங்கிரஸ் கட்சி இதை செய்யுது அப்படிங்கிறது நமக்கு புரியுது. வணக்கம்.